இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க மச்சான். என் பொண்ணு பூமியோட கல்யாணத்துக்காக அவளோட முதல் கல்யாண பத்திரிகைய உனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் வைக்கிறேன். வேண்டாம் மச்சான். என்ன கிருஷ்ண பிரசாத், நான் கல்யாண பத்திரிகை கொடுக்கறேன், நீ வேண்டான்னு சொல்ற? பத்திரிக்கை தான் வேணாம்னு சொன்னேன். நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் சரி, பத்திரிகை நீங்க சோபா சந்திர தங்கச்சி போட்டோக்கு முன்னாடி தான் வைப்பீங்க. நடக்காத இந்த கல்யாணத்துக்கு என் சோபா சந்திரா முன்னாடி பத்திரிகை வச்சு ஏமாத்தக்கூடாதுன்னு தான் நான் மறந்து போன மாதிரி நடிச்சேன். அப்படி இருந்தும் ஞாபகப்படுத்திட்டே கேபி. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க, கொடுப்பீங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டு பொண்ணு பூமி தங்கச்சி பெத்த பொண்ணுங்கிறதுனால பத்திரிகைய தங்கச்சி போட்டோ முன்னாடியே வைங்க மச்சான். பரவாயில்ல, சரியான நேரத்துல ஞாபகப்படுத்தின கேபி. என் சோபா சந்திரவை இன்னைக்கு நான் எப்படி மறந்தேனே தெரியல. இதோ ஷோபா, வர 26ஆம் தேதி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம். நடக்காது. நீ எந்த உலகத்துல இருந்தாலும் பூமியை ஆசீர்வாதம் பண்ணு. இப்போ உனக்கு ஓகேவா கிருஷ்ண பிரசாத்? என் பொண்ணோட கல்யாணம் 2வது பத்திரிகை. மாப்ள, பத்திரிகை குடுக்கறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் திறந்து பாருங்க. என் அபூர்வா செலக்ட் பண்ணா அதுல எந்த குறையும் இருக்காது அத்தை. அது உண்மைதான். ஆனா என்னமோ நீங்க பாத்தீங்கன்னா உங்க கண்ணு ரெண்டும் குளுந்து போயிடும். என் பொண்ணு மேல நீங்க இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு என் பொண்ணும் ரொம்ப சந்தோஷப்படுவா. எங்க எல்லாருக்கும் கூட சந்தோஷத்தை கொடுக்கும். மாமா, சித்தி சொல்றது எல்லாம் கேக்குறதை விட நீங்க ஒரு தடவை அந்த பத்திரிக்கை பிரிச்சு பாத்துருங்களேன். சரி அபூர்வா. என்ன ஆச்சு டாடி? என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சும் என்ன ஆச்சுன்னு கேக்குறியா நீ? இத பார்த்ததுக்கு அப்புறமும் உன் மனசுல என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? அது டாடி, அது உன் மனசுல ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா யாராவது பண்ணுவாங்களா? என்னாச்சுன்னு சொல்லுங்க மச்சான். நீயே பாரு. ஏண்டி இந்து, நீ நேரா இங்க வராம அந்த ககன் வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? உன்னை கூட்டிட்டு வரதுக்கு உன் அபூர்வா அத்தையே உன் மாமியார் வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு வரணுமா? ஏன் இவ்வளவு நாளா உங்க அப்பா அந்த வீட்டை சுத்தி மானத்தை வாங்கினது பத்தாதா? இப்ப நீ அவர் மாதிரி ஆரம்பிச்சிட்டியா நம்ம குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்கு? என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருக்க. தெரிஞ்சு போச்சு, எனக்குன்னு இந்த வீட்ல கொஞ்சம் மரியாதை கூட இல்ல. அம்மா, தேவையில்லாம நீ உன்னை குறைச்சு எடை போட்டுக்கிற. நீ சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னா நீ கோவப்படுவ, இல்ல வருத்தப்படுவ. உன்ன மாதிரி என்னால அந்த வீடு இந்த வீடுன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியல. அப்பா, அதுக்குள்ள உனக்கு எப்படி இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு? ஒரு நல்ல குணம் இருந்தா யார வேணாலும் மாத்தோமா? ககன் அண்ணா ரொம்ப நல்லவரு. நம்மள மாதிரி அந்த வீடு இந்த வீடுன்னு பிரிச்சு பார்க்க மாட்டாரு. அப்பாங்கிற ஒருத்தரை தவிர நம்ம எல்லாரும் ஒண்ணுதான்னு அண்ணன் நினைக்கிறாமா.
அது தெரியாம தான் நான் அண்ணன் மேல ரொம்ப வெறுப்பா இருந்தேன். அவன் நம்ம அண்ணா. இருந்தாலும் அவன் ஒன்னும் நம்ம வீட்டுல பிறக்கலையே. அவங்க அம்மாவை விட்டுட்டு வந்தாலும் அந்த ஆளுக்கு பிறந்த பசங்க இவங்க. ச்சே. அண்ணா அக்கா, அண்ணனோட நல்ல குணம் புரிஞ்சதும் அந்த வீடும் எனக்கு பிறந்த வீடா மாறிடுச்சுமா. அந்த ஒரு நாள் வரும்போது நீயும் அண்ணன் எவ்வளவு நல்லவன்றத புரிஞ்சுப்ப. அன்னைக்கு நீ வயசுல நான் பெரியவள ஆயிட்டேன்பா, நான் கையெடுத்து கும்பிட்டா இப்ப அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி கண்டிப்பா வருத்தப்படுவ. என் உயிரே போனாலும் அப்படி ஒரு வார்த்தை என் வாயில வராதுரி. அந்த சாரதா உங்க அப்பாவை நல்லா மயக்க வச்சிருக்கா. இப்போ அந்த ககன் உங்க எல்லாரையும் மயக்கிட்டு இருக்கான். எனக்குன்னு யாருமே இல்லாம என்ன தனி ஆளா ஆக்கணும்னு நினைக்குது அந்த குடும்பம். என் மேல பகையோட அலையறாங்கடி. அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. பூமி என்ன சொன்னா? என்ன சொல்லுவானா? சரிப்பா உங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டா. நோ வே. பூமி அப்படி சொல்ல மாட்டாடா. அவ சொல்லிருந்தா நான் நம்பவே மாட்டேன். அப்போ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மாமாவை விட நீதான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது உண்மையா இருந்திருந்தா அவளை கூட்டிட்டு போறதுக்கு நீ வந்த முதல் நாளே உன் கைய பிடிச்சிட்டு அவ கிளம்பி வந்திருப்பானா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ங்கிற விஷயம் வந்தா அவளுக்கு நீ இல்லனா அவ அப்பாவை தான் அவ சூஸ் பண்ணுவா. நான் உங்களை காதலிக்கிறேன்னு எப்போவாவது சொல்லிருக்கேனா? என்னால வர முடியாதுங்க, என்ன மன்னிச்சிருங்க. நம்ம இப்படி போறது சரியா இருக்காதுன்னு தோணுது. நான் அவன் மேல கை ஓங்கின ஒரு விஷயத்துக்கு அவ அவங்க அப்பா தான் பிடிக்கும்னு சொல்லிட்டாளா? ஏண்டா இவ்வளவு நாளா என் காதல் அவளுக்கு தெரியலையா? கண்டிப்பா தெரிஞ்சதுனா தெரிஞ்சதுனாலதான் சீரியஸா நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு மாமா கேட்டதுக்கு உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன ரொமான்டிக் விஷயம் நடந்ததுன்னு சமாளிச்சுட்டா. ஆக்சுவலி பூமி மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாங்கன்னு உங்ககிட்ட போய் சொன்னேன். இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்ன உடனே உன் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சே. ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா அங்க நிச்சயமா பூமியோட உயிரே போயிடும். அந்த அளவுக்கு அவனை காதலிக்கிறானா? அப்படிப்பட்ட பூமிய உனக்கு அடிக்கிறதுக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு?